அனைவருக்கும் வணக்கம். நான் பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி கொஞ்சம் நாம் பேசிவிட்டு அந்த வீடியோனுடைய கடைசியில் அந்த வழிபாடு முறையை நான் எப்பொழுதுமே எப்படி செய்கிறார்கள், ஆனால் இப்பொழுது கோவில்கள் சாற்றப்பட்டு இருப்பதால் அதை எப்படி செய்யலாம் என்று மிக சுருக்கமாக நாம் அதை வீடியோவின் கடைசியில் பார்க்கலாம். பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த பங்குனி மாதத்தில் வர அந்த உத்திர நட்சத்திர தினமாக இது இருக்கின்றது. இந்த தமிழ் மாதத்தில் 12ஆம் மாதம் இந்த பங்குனி ஆகும். நட்சத்திரங்களில் எப்படி நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இங்கிலீஷில் முடிவுக்கு வருதோ அந்த மாதிரி 12ஆவது மாதமாக இருக்குது. சித்திரை மாதம் உங்களுக்கு நியூ இயர் மாதிரி ஆகிடுது, உங்களுக்கு ஜனவரி மாதிரி ஆகிடுது. அதனால் 12ஆம் மாதமான இந்த பங்குனியில் நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். மாதமும் உங்களுக்கு 12, அதே மாதிரி நட்சத்திரத்தில் உத்திரம்ன்றது 12ஆவது நட்சத்திரம். எனவே அந்த 12 கைகள் வேலனுக்கு ஒரு சிறப்பான 12 கைகள் வேலனுக்கு இருப்பதாகவும் இருக்கின்றது. அது ஒரு சிறப்பான தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. அநேகமாக இந்த முருகன் கோவில்களில் இந்த தினத்தில் ஒரு பெரிய விழாக்கள் எல்லாம் எல்லா முருகன் கோயில்களிலுமே இந்த மாதத்தில் அந்த பங்குனி உத்திரம் அன்று இந்த மாதம் முழுக்கவே நிறைய மகோத்சவங்கள் நடைபெறுகின்றன. அதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சில பிரதான விஷயங்கள் இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டுமென்றால், குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனினுடைய படைகள் அணிவகுத்து செல்கின்றன. அப்பொழுது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெருசாக வளர ஆரம்பிக்கின்றது. காரணம் அறியாத அனைவரும் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி சொல்ல தொடங்குகிறார். இந்த மலை கிரவுஞ்சன் என்ற ஒரு அசுரன், அது ஒரு அசுரன், கிரவுஞ்சன் என்ற ஒரு அசுரனாக இருக்கின்றது. எல்லாருக்கும் அது தீமைகளை புரிந்த ஒரு தீய சக்தியாக அந்த மலை இருக்கின்றது. அகத்திய முனிவனுடைய சாபத்தினால அந்த மலை அசையாமல் நிற்குது. ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துல அசையாமல் நின்னா கூட இருந்த இடத்திலிருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள இந்த மாயபுரி பட்டினம் என்ற ஒரு நகரில் சூரபத்மனுடைய தம்பியும் யானை முகத்தை கொண்டவனுமாகிய தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி கொண்டு வருகின்றான் என்று ஒரு தகவலையும் அவர் சொல்கின்றார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகு கிட்ட படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் அந்த தாரகாசுரனை அழித்து விட்டு வரும்படி கட்டளை இடுகின்றார். தலைவனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைகின்றன. இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுகின்றனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையினுடைய வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்து விடுகின்றான். இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்குகின்றான். இதனால் கோபகண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்க்கின்றான். மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாட முருகனினுடைய படைகள் நாலாபுறமும் சிதறி ஓடுகின்றன. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்குகின்றான். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாத தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் செல்கின்றான். வீரபாகுவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பிக்கின்றது. தாரகாசுரனினுடைய அசுரப்படைகள் எல்லாமே இந்த முருகப்பெருமானுடைய படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன. இதை நாரதர் மூலமாக அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்துக்கு வருகின்றார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என்று முருகனை கிண்டல் செய்கிறான். முருகரை பார்த்து சிறுவன் என்று கிண்டல் செய்கிறான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கின்றார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் அவன். இப்பொழுது முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிகின்றார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். அந்த நாள்தான் பங்குனி உத்திரமாகும். அது மட்டுமல்ல, சிவன் பார்வதிக்கும் சோமசுந்தரர் மீனாட்சி அம்மாவையும் மனம் செய்வித்த நாளும் பங்குனி உத்திரம்தான். சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இந்த தினத்தில் மணந்தார் என்பதும் ஐதீகம்.
இந்த தினத்தில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகலன்களால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமங்கள் வளர்த்து தோத்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள். முன்பே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த வசந்த பஞ்சமி சமயத்தில் வட இந்தியாவில் எல்லாம் அவற்றை சரஸ்வதி பூஜை என்று கொண்டாடுவார்கள். இந்த தெற்கு பகுதியிலெல்லாம், இந்தியாவின் தெற்கு பகுதியிலெல்லாம் இதை ஒரு காமனுடைய நாளாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதாவது காமதகனம் என்றும் காமன் பண்டிகை என்றும் ரதி தேவி காமன் என்ற சில தெருக்கூத்துக்கள் போன்றும் சில விழாக்கள் போலவும் நடத்துவார்கள். அந்த வசந்த பஞ்சமியினுடைய அந்த முடிவு பெறும் இந்த சமயத்தில் தான் இந்த பங்குனி உத்திரம் வரும். அந்த வசந்த பஞ்சமி முழுக்க முழுக்க முடிவு பெற்று ஒரு அமாவாசை திதியிலிருந்து பங்குனியில் வருகின்ற அமாவாசையில் தொடங்கி உங்களுக்கு ஸ்ரீராம நவமி வரும்பொழுது அந்த வசந்த பஞ்சமி முடிவடையும். அந்த சமயத்தில் ஒரு காமதகனம், காமனை சிவபெருமான் தனக்குள் ஏற்பட்ட அந்த ஒரு காமதகனம் என்ற அந்த மன்மதன் என்ற ஒரு விஷயத்தை அழித்து ஒரு பெரிய ஒரு சகாப்தம் ஒன்று நடைபெறும். அது தனி, அந்த வசந்த பஞ்சமி முடிவில் நடக்கின்றது. அது ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும். அதனுடைய முடிவில் அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாக நடக்குது உங்களுக்கு. அதாவது பங்குனி உத்திர கல்யாண திருவிழா என்பது பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவம் இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுவதாக இந்த தினத்தில் அம்மை அப்பனை குறித்து சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருப்பார்கள். ஒன்று, இது 3 பெரும் முக்கியமானவர்களுக்கு, முக்கியமான கடவுள்களுக்கு திருமணம் நடந்த நாளாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் இது தாய் தந்தையரை வணங்கக்கூடியதாக, சைவர்கள் தாய் தந்தையரை இந்த நாளில் வணங்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இது மன ஒற்றுமை இல்லாத கணவன் மனைவியாக இருந்தாலும், திருமணம் ரொம்ப நாளைக்கு தடைப்பட்டு இருந்தாலும், இந்த நாளில் உங்களுக்கு விரதம் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா கடவுள்களுக்கே இது திருமணமான ஒரு நாள் என்பதால் இந்த பங்குனி உத்திரம் என்பது. என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி விரதம் இருப்பாங்கன்னா, பகல் பொழுது உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். இதை இந்த கல்யாண சுந்தர விரதம்னு பேர். இந்த விரதத்துக்கு பேரே கல்யாண சுந்தர விரதம்னு பேர். இந்த தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார், ராமன் சீதையை கரம் பிடித்தார், மேலும் முருகன் தெய்வயானையை கரம் பிடித்தார். திருவரங்கநாத ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றன. இதனால் பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்பட்டது. அந்த நவதானியங்கள் அவைகளையெல்லாம் வைத்து வணங்குவதாக இருக்கின்றது. இளைஞர்களும் கன்னிகளும் இந்த தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் நம்பப்படுகின்றது. அவங்கள திருமண கோலத்தில் நிறைய இன்றைக்கி இது கல்யாணங்கள் நடக்கும். சாமி கல்யாணங்கள்லாம் நிறைய கோயில்களில் இந்த பங்குனி உத்திரத்தப்ப நடக்கும். அந்த காட்சியில் இந்த திருமணம் ஆகாதவங்க அந்த காட்சியை பார்க்கணும். அதுக்கு தீபாராதனை காட்டும் பொழுதோ அல்ல அந்த நாளில் பங்குனி உத்திரம் அன்றைக்கு கோயிலில் போய் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கோயிலில் போய் பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அன்றைக்கி நம்ம கந்தசஷ்டி சொல்லலாம், திருமுருகாற்றுப்படை சொல்லலாம், திருப்புகழ் இதெல்லாம் சொல்லலாம். வேலை இருக்கிறவங்க ஓம் சரவணபவனே வேலை செஞ்சுக்கிட்டு சொல்லலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அப்பப்போ தோணும்போதெல்லாம் சொல்லலாம். இந்த மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கத்தோடு இல்லாமல் அதே நம்ம ஃபுல்லாக அந்த முருகரையே நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணால் அது இன்னும் நம்மளுக்கு வாழ்க்கை செம்மையடைவதாக இருக்கின்றது. ஒரு வேளை சாப்பிட்டுடலாம். ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பொழுது இருந்துட்டு அது பண்ணலாம். ஆனால் வயசானவங்களாக இருந்தால் ஒரு பழங்க மட்டும் அப்படி சாப்பிட்டுக்கிற மாதிரி கூட இருந்துக்கலாம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திருவாவினன்குடி அமைந்து இருக்கும் பழனியில் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திர திதியில் நடைபெறும் விழாவான இந்த பங்குனி உத்திரம் ஆகும். அதே சமயத்தில் அனைத்து அறுபடை வீடுகளிலும் பங்குனி உத்திரம் விழா நடைபெற்றால் கூட பழனியில் நடைபெறும் இந்த பங்குனி உத்திர திருவிழா தான் மிகச் சிறப்பு வாய்ந்த தேரோட்டம் கூட சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. இது ஏன் இந்த மாதிரின்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு பங்குனி உத்திரம் என்று மிகுந்த வெப்பம் நிறைந்ததாக ஒரு அனல் வீசக்கூடியதாக ஒட்டுமொத்த அந்த இது கோடை காலத்தினுடைய மொத்த வெயிலுமே உங்களுக்கு அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு உக்கிரமாக இருக்கும். அந்த வெயில் உங்களுக்கு அந்த மாதிரி நீர்லாம் எடுத்துன்னு நிறைய அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. இளநீரில் நிறைய அபிஷேகங்கள் பண்ணுவாங்க கோயில்களில். இன்றைக்கி அதாவது முருகனுடைய அந்த ஒரு தாக்கத்தை அந்த அணலை அந்த தாக்கத்தை தகர்க்கணுன்றதுக்காக அந்த இளநீராலையும் கங்கை நீராலையும் நிறைய அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது உண்டு.
ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு கோயில் இல்லைன்றலாம் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணலான்னா, இந்த பிள்ளையார் மனம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பேர் வெறும் பிள்ளையார் மட்டும் வச்சுட்டுருப்பாங்க. சிலர் வந்து எல்லா சாமியுமே வந்து பித்தளையில் வச்சுட்டுருப்பாங்க, இல்லைன்னா கல்லில். எங்காவது போகும்போதெல்லாம் நம்ம கோயில் பெரிய பெரிய பிரதான கோயில் போகும்போதெல்லாம் சின்ன சின்னதாக வாங்கின்னு வரத நிறைய பேர் அந்த இதில் பூஜை மனையில் வச்சு, அந்த பிள்ளையார் மனையில் வச்சு அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஆராதனை காட்டுறது, நிவேதனை வைக்கிறது, அந்த மாதிரி பழக்கம் நிறைய இருக்குது. 90% அப்படி தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அப்படி ஒரு வேளை அதில் இருந்துதானா உங்களுக்கு, அதில் நீங்கள் அந்த முருகர் அதெல்லாம் பித்தளையிலையோ இதுலேயோ வச்சுருந்தீங்கன்னா, அதில் நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் வந்து உங்களுக்கு இளநீர் உங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தில் ஒரு இதில் பிழிஞ்சிக்கிட்டு, கொஞ்சம் தண்ணியில் பிழிஞ்சிக்கிட்டு, அதில் வந்து ஃபுல்லாக அங்கே நீங்கள் என்னென்ன சாமியெல்லாம் வச்சுருக்கீங்களோ, அந்த பிள்ளையார் மனையில் என்னென்ன சாமியெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துக்கு மேலேயுமே நீங்கள் அந்த குளிர், ஏன்னா அந்த அவ்வளோ வெப்பத்தாக்கம் இருக்கும். கோயிலுங்களில் நிறைய ஆராதனை பண்ணுவாங்க. இப்போ கோயில் இல்லைன்றதுனால நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கிறது கூட நீங்கள் வந்து இளநீர் வாங்கி உங்களுக்கு முடிஞ்சாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அது மேலே வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப அந்த கடவுள் குளிர்விச்சமானா அவர் நம்மளுடைய வாழ்க்கையை குளிர்விப்பார் என்பது ஐதீகம். அதே சமயத்தில் என்ன நிவேதனம் என்றால், இதற்கு 6 வகையான அந்த நவதானியங்களை முளைக்க வைத்து, 6 நவதானியங்களை ஊற வைத்து முளைக்க வைத்து அதை மறுநாள் வந்து அதை வந்து வேக வைத்து அதை படையலாக வைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அதனோடு கூட வந்து ஏதாவது ஒரு திணை வகையில் வந்து பாயசம் மாதிரி நீங்கள் வச்சாலும் வைக்கலாம். முருகருக்கு உகந்த திணை வகை பாயசம் வச்சாலும் வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 6 வகையில் அந்த உங்களுக்கு அந்த நவதானியங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூடவே நீங்கள் ஒரு பாயசமாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இதுதான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வடை பண்ணுறதோ இல்லை வேறு எதனா ஸ்வீட் பண்ணுறதோ அது எப்படியானா பண்ணலாம். ஆனால் இதுக்கு பொதுவாக வந்து அந்த 6 வகை திணை வகைகளை வந்து முளைக்க வச்சு வைப்பாங்க. நீங்கள் முளைக்க வைக்கிறதுக்கு ஒரு வேளை இந்த நேரம் இல்லைன்னா கூட நீங்கள் அதை அப்படியே வேக வச்சு கூட நீங்கள் ஒரு படையலாக வைக்கலாம். இந்த திருமணம் மட்டும் இல்லை, காதல் விஷயத்துலேயோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த மனஸ்தாப விஷயங்கள் மற்றும் கல்யாணம் ஆகாத ரொம்ப நாள் நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக இது கல்யாணம் ஆகாத நிறைய பேருக்கு செட் ஆகாமல் இருக்குது, நல்ல வரன் கிடைக்காமல் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்ரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.